பிபிசி ஒன்றை கூறியிருக்கிறது, மொசாட்டின் தலைமையகத்தில் விழுந்த அந்த ஏவுகணை பக்கத்தில் இருக்கின்ற ஷாப்பிங் மாலிலேயோ அல்லது ஸ்டேடியத்திலேயோ வீழ்ந்திருந்தால் நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள். ஈரான் ஒன்றை கூறியிருக்கிறது, நாங்கள் படை தளங்களைத்தான் குறிவைத்திருந்தோமே தவிர, ஆனால் சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் எங்களால் குறிவைக்க முடியும் என்று கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது இஸ்ரேலின் எண்ணெய் களஞ்சியங்களோ அல்லது அணு சக்தி மின்சக்தி நிலையங்களையோ ஈரானும் தாக்கக்கூடும் போது இந்த தாக்குதல் ஒரு என்ன சொல்லுது, இப்ப இஸ்ரேல் இணைத்தது போல பெருமளவில் ஈரானை தாக்கக்கூடிய நிலையில் இருக்குமா என்பது தெரியாது. ஏனென்றால் அமெரிக்காவுக்கு ஈரான் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது. அமெரிக்கா இஸ்ரேலுடன் இணைந்து ஈரானை தாக்கினால் மத்திய கிழக்கில் இருக்கின்ற அமெரிக்க தளங்கள் அத்தனையும் தாக்கி அளிப்போம். இன்னொன்னையும் கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இஸ்ரேலை போல பெருமளவில் வான் பாதுகாப்பை கொண்டதாக அந்த தளங்கள் அமைக்கப்படவில்லை என்றபடியால் அது இலகுவாக தங்களால் தாக்கி அளிக்க முடியும் என்றதும் கூறப்படுகிறது.